ஒரு தடவை சொன்னாலே போரும். 2 எழுத்து, ஒரு தடவை சொல்லு. அதை வேற ஹரே ஹரே நீ 2 தடவை சொல்லிட்டே பெருமாளுக்கு தோணுமா இந்த ஸ்லோகம் சொல்றது? பெரிய கடன் பட்டா போல கலங்க ஆரம்பிச்சுடுவோம். இவன் ஹரையே நமகான்னு சொல்லிட்டானே, அப்ப நம்ம கிட்ட ரொம்ப பொறுப்பு கட்டிவிட்டான் அப்படின்னு அவருக்கு தலையில பாரம் சுமந்தாப்புல இருக்குமா. அந்த பாரத்தை அவர் இறக்கி வச்சாகணும். அதனால நான் கேட்கறதெல்லாம் கொடுப்பறான், ஸ்ரீவைகுண்டத்தையும் கொடுத்துருவாரான். அங்கேயும் நான் போய் சேர்ந்துடுவேன். சேர்ந்த அப்புறமா அவர் முகம் கொஞ்சம் சுமாரா இருக்குமா. என்ன ஏன் இங்க வந்தாலும் சிரிக்க மாட்டேங்கிறீர்? கீழே தான் சிரிக்கல, இங்கேயும் இல்ல. உனக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன், வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு வந்துட்டேன், இங்கேயும் அனுபவத்தை கொடுத்தேன். ஆனா நீ ஹரியே நமகான்னு சொன்னியே, ஹரையே நமகா கீழே ஹரியே வணக்கம்னு சொன்னியே, அந்த வாங்கின கடனை வட்டி முதலுமா திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் கொடுக்கலையோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ ஒரு தடவை வேங்கட துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கேன்னு ஆழ்வாருடைய பாசம். நமகான்னு சொல்லிட்டு வேங்கடமலை 7 மலை ஏற போனா அந்த நமகான்னு சொன்னதை தலையில பாரமா ஏற்றி வச்சுட்டு வரோம். இந்த கடனை எப்பதான் தவிர்ப்போமோ, எப்பதான் போக்குவோமோ, இவன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம், வைகுந்தத்தையும் கொடுத்துட்டோம், இனிமே கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட இனிமே ஒண்ணுமில்லையேன்னு வெட்கி போயிடுவானோ. எதுக்கு? ஹரின்னு சொன்னதுக்கு. ஒரு தடவை ஹரையே நமஹா ஹரே ஹரே என்று சொன்னதுக்கு இவ்வளவு அவர் நினைச்சுக்கிற. நமக்கு எப்பவுமே வெட்கம் இருந்ததே இல்லை. எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கமே, ஒண்ணுமே திருப்பி கொடுத்தது இல்லையே. இவன் வெட்கப்பட்டதே இல்லை. இவன் ஹரியேன்னு சொன்னதுக்கு திருப்பி கொடுக்கலையான்னு அவர் வெட்கப்படணும்னால், உயர்ந்த குணம் இருக்கிறவாளுக்கு தான் வெட்கம் இருக்கும். உயர்ந்த குணம் இல்லாதவனுக்கு எங்கிருந்து வெட்கம் வரும்? நாம் என்னமோ நினைச்சிருக்கோம் பெண்கள்லாம் வெட்கப்பட வேண்டும், ஸ்திரீகள்லாம் லஜ்ஜாதனாள். அதைத்தான் அப்போதிலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆத்மாக்கள் அத்தனை பேரும் ஸ்திரீகள், ஆத்மாக்கள் அத்தனை பேரும் வெட்கப்பட்டாக வேண்டும். என்ன வெட்கம் என்றால், ஒருத்தர் சொத்தை என் சொத்துன்னு நினைச்சிட்டு இத்தனை நாள் நான் பேசிட்டு இருந்திருக்கேனே, நிஜமா வெட்கப்படணும். இது அவருடைய சொத்துன்னு புரிந்து கொள்வேன். அது புரிஞ்சுட்டா போறோம், அவர் தரேங்கிறார் என்பதுதான் ஸ்லோகத்துக்கே அர்த்தம். ஹரியட்டகம் இதம் புண்ணியம் பிராதருத்தாய் எப்பட்டேது. இந்த ஹரி அட்டகத்தை புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதே விடியற்காலை எழுந்திருந்து யார் ஒருத்தன் சொல்லுகிறானோ. பிராதருத்தாய எப்பட்டேது ஆயுஷ்யம் பலம் ஆரோக்கியம் யசோ புத்தி ஸ்ரீயாவகம். ஆயுள் கிடைக்கும், அப்பதானே ஹரியை எல்லா இடத்துலையும் தரிசிக்க முடியும். ஆரோக்கியம் நிறைய கிடைக்கும், அப்பதானே நீண்ட காலத்துக்கு தரிசனமுக்கு. யசஸ்கரம் எத்தனை புகழுண்டோ கிடைக்கும், அப்பதான் ஹரிநாமத்தால புகழ் பெற்றவர்ங்கிறது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு ஹரி சொல்லணுங்கிறதுக்காக வருவார். ஆயுஷ்யம் பலம் ஆரோக்கியம் யசக புத்தி ஸ்ரீயாவகம். பிரகலாதேன கிருதம் ஸ்தோத்திரம் துக்கசாகர சோஷனம். இது பிரகலாதன் ஹரிய பார்த்து பண்ணின ஸ்தோத்திரம்னு ஒரு சில இடத்துல காணப்படுகிறது. அப்ப பிரகலாத கிருதமான ஸ்தோத்திரம் துக்கசாகரத்தையே வத்தடிக்க கூடியது. எஃப் பட்டேத் சரோநாயதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். யார் படிக்கிறானோ அவன் விஷ்ணுவனுடைய பரமபதத்தை அடைகிறான்ங்கிறது ஹரியட்டகத்தில் இருக்கிற ஆச்சரியமான அர்த்தங்கள். அப்ப ஹரியனுடைய அட்டகம் என்னன்னு பார்த்தோம். ஏன் ஹரே ஹரேன்னு 2ஐயும் திருப்பி திருப்பி சொல்லுகிறோம்? அதுல ஆபத்து போக்குவர்னு பொருள்படும், சம்பத்தை கொடுப்பவர்ங்கிற பொருள்படும்னு பார்த்தோம். நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த ஆபத்து எப்ப போகும், எப்ப சம்பத்து கிடைக்கும்னால், அந்த ஹரி எம்பெருமான் ராமனாக பிறந்த போது பண்ண சேட்டிதம், கண்ணனாக பிறந்த போது பண்ண சேட்டிதம். அதை நினைக்க நினைக்க அந்த திருவிளையாடல்களை நினைத்தோமானால் திரும்ப பிறக்க வேண்டிய தேவையே இல்லை. இதுல ராமனுடைய விளையாட்டுன்னு சொன்னால் 5 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். கண்ணனுடைய விளையாட்டுன்னு சொன்னா 50 நாள் ஆகும். 5 நிமிஷமான ஒண்ணுதான் அவர் பண்ணார். அவர் ஒண்ணு நிறைய எல்லாம் பண்ணவே இல்லை. செஞ்சதே ஒரே ஒரு விளையாட்டு தான். அது ஆழ்வார் திருப்பி திருப்பி பல இடத்துலையும் பாட்டார். கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனிகுன் உண்ட ஒண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்ட உண்டு நாரபேர வாழபாய நீலமே அண்ட கொண்டு கெண்டமேயும் அந்த நீர் அரங்கமேன்னு ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இது திருமிழியாழ்வாருடைய பாட்டு. உங்களுக்கு யாருக்கு பாசுரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பாட்டு, எத்தனையோ எளிமையான பாட்டு இருக்கு, வலிமையான பாட்டு இருக்கு, நம்ம நெஞ்சை உருக்கக்கூடிய பாசுரங்கள் உள்ளன. சம்ஸ்கிருதம் இருந்தா தானே கஷ்டம், தமிழா இருந்தா சுலபமா புரிஞ்சுக்கலாம். அந்த தமிழ் பாசுரம் எல்லாம் இப்பதான் வலைத்தளம் வந்துடுத்தே. இல்ல இல்ல எங்க வீட்டுக்கிட்ட யாருமே இல்லை, கத்து கொடுக்கறதுக்கு ஒத்துருமே இல்லைன்னா எல்லா இடத்துலயும் இப்ப எல்லாரும் இருக்கா. அவர் சர்வ வியாபகன், வலைத்தளம் சர்வ வியாபகம் அப்படி ஆயிடுச்சு. அவர் ஒருத்தர் தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருந்தார். இப்ப அவர் இருக்காரோ இல்லையோ, இது எல்லா இடத்துலையும் வியாபித்து விட்டது. நல்லது தானே. அவரை எல்லா மூலமா நம்ம பார்த்தாகணும். அப்ப அதே மூலமாகவே எத்தனையோ வாத்தியார்கள்லாம் கிடைக்கிறா. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கத்துக்கிறா தெரியுமா. பூனல் போட்டாச்சு சந்தியானம் பண்ணா மந்திரம் எங்கிருந்தோ ஒத்து கத்து தரார். எதுவா இருந்தாலும் மொத்த வியாபாரமுமே அதுலயே நடக்கிறது. ஆனா ஒண்ணும் ஆசை இருந்ததுன்னா ஏதோ ஒரு வழி கிடந்தே தீரும்.